ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த கூகுள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் எப்ஸ் டவுன்லோட் பண்ணுவீங்க. அதுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் கேட்கும். அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் நீங்கள் கொடுப்பீங்க. கொடுத்து பார்ப்பீங்க. பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கும். அதோடு நீங்கள் எப்போ அன்ஸ்டால் பண்ணிடுவீங்க. தேவையில்லாட்டி எப்போ அன்ஸ்டால் பண்ணுறது தானே, அன்ஸ்டால் பண்ணிடுவீங்க. அப்படி இருந்தாலும் நீங்கள் கொடுத்த ஜிமெயில் அக்கௌண்ட் அந்த எப்பில் எப்போ தான் அன்ஸ்டால் ஆகிருக்குமோ ஒழிய நீங்கள் அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படியுமே இதில் நீங்கள் இருக்கும். அந்த எப்பில் கொடுத்தது இருக்கும். அப்போ நீங்கள் நியாயமான எப்போ எவ்வளோ எப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்க. பண்ண பிறகு அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் கொடுக்குறது. கொடுத்த பிறகு அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் எப்போ அன்ஸ்டால் பண்ணிடுவீங்க. ஜிமெயில் அக்கௌண்ட் கொடுத்தது அப்படியே இருக்கும். அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை கொடுத்த ஜிமெயில் அக்கௌண்ட் எல்லாம் எப்படி நான் இன்றைக்கி டெலிட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். என்ன மாதிரி எப்படின்னு சொல்லி டெலிட் பண்ணுறது வாங்க வீடியோவில் பார்க்கலாம். நான் இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாமே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கூகுளில் இருக்குல்ல, கூகுளில் போயிட்டு நீங்கள் கூகுளில் போங்க. கூகுளில் போன பிறகு நீங்கள் அக்கௌண்ட்டை தெரிவு செய்யுங்க. நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. 4-5 அக்கௌண்ட்டுகள் வச்சுருப்பீங்க. இந்த அக்கௌண்ட்டை தெரிவு செய்யுங்க. இந்த தெரிவு செய்கிறதுல இது இந்த பக்கம் இருக்க நீங்கள் என்ன அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த அக்கௌண்ட்டுகளை தெரிவு செஞ்சுருக்கீங்க. தெரிவு செஞ்சுட்டு அடுத்தது தெரிவு செஞ்சிட்டிங்கன்னா, தெரிவு செஞ்ச பிறகு தெரிவு செஞ்ச பிறகு உங்களோட அக்கௌண்ட்டில் லோகோ இருக்கும் தானே, இந்த லோகோவை அமுத்துங்க. லோகோ அமுத்தின பிறகு இந்த லோகோ அமுத்துறீங்க தானே, லோகோ அமுத்தின பிறகு மேனேஜர்னு சொல்லி பாருங்கள் இருக்குது. இந்த மேனேஜர்னு சொல்லி மேனேஜரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு சரியா இதில் பாருங்கள், இந்த செக்யூரிட்டின்னு சொல்லியிருக்கு பாருங்கள். இந்த செக்யூரிட்டின்னு சொல்லி சரியா இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால், இதை கிளிக் பண்ண பிறகு சரியா திரும்ப நீங்கள் வாங்க ஸ்டோல் பண்ணி இதில் வந்துக்கிட்டு சொன்னால் சரியா தேர்ட் பார்ட்டி இதில் சொல்லுங்கள். இந்த பாருங்கள், அது நம்மளை எப்போல்லாம் இதில் தான் இருக்குது. நம்ம என்ன நம்ம இப்போ நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணோம் தானே. டவுன்லோட் பண்ண பிறகு ஜிமெயில் கூகுள் அக்கௌண்ட்டுகள் கொடுப்போம் தானே. கொடுத்த பிறகு பாருங்கள், இதில் தான் நம்மட இருக்குது. நம்ம ஃபேஸ்புக் இதுகளெல்லாம் பாருங்கள், எவ்வளோ இதுகள் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம என்ன செய்யறதில்ல, டிலீட் பண்ணுறது இல்லை. இது இப்போ இப்படி இருக்குது தானே. இது நமக்கு இன்னொரு இந்த ஜிமெயிலில் இந்த ஜிமெயில் ஒரு தொல்லையாகவே இருக்கும். இந்த ஜிமெயிலும் வந்துக்கிட்டே இருக்கும். ஜிமெயில் வந்துக்கிட்டே இருக்கும். இது நமக்கு ஒரு பெரும் ஒரு இதாகவே இருக்கும். இதில் இந்த பாருங்கள், நீங்கள் கொடுத்த இப்போ இதில் ஃபுல்லாக கொடுத்துருக்கீங்க. இதை நீங்கள் டிலீட் பண்ணணும்னு சொன்னால், இப்போ நீங்கள் கொடுத்துருக்கதை எவ்வளோ டிலீட் பண்ணணும்னு சொன்னால், இதை இந்த இடத்துல இந்த எரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த பாருங்கள், இங்கனைக்கு வருது சரியா. இப்போ இதில் வருது இந்த பாருங்கள், டிலீட் ஓல்டு டிலீட் ஆப்ஷன் சொல்லி இதை பாருங்கள், என்ன எப்படி பேரை போட்டு டிலீட் வருது. இந்த பாருங்கள், எனக்கு எரோ மார்க்குன்னு வருது. எரோ மார்க்கை கிளிக் பண்ணு. கிளிக் பண்ண பிறகு நீங்கள் இந்த எப்போ டிலீட் பண்ண போகிறீங்களா இல்லை கேன்சல் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்க நீங்கள் கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்த பிறகு இங்கே பாருங்கள், டிலீட் ஆகிடும். இந்த டிலீட் ஆகிட்டு சரியா. இந்த பாருங்கள், டிலீட் ஆகிட்டு. இப்போ பாருங்கள், அந்த முன்னுக்கு பாருங்கள், இந்த டிலீட் ஆகிட்டு. இந்த பாருங்கள், முன்னுக்கு இருந்த எப்போ இருந்தால் டிலீட் ஆகிட்டு பாருங்கள். இப்போ அடுத்து இருக்குல்ல, அந்த அடுத்ததை பாருங்கள், இந்த எப்போ இருக்குது. இதை நான் பாருங்கள் டிலீட் பண்ணி காட்டுறேன். ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள். இதுலேருந்து இந்த பாருங்கள், இதில் ரிமூவ் பண்ண பிறகு டிலீட் ஆப்ஷன் காட்டுதா. இந்த பாருங்கள், இந்த பக்கம் எரோ மார்க் காட்டுதா. எரோ மார்க் காட்டின பிறகு இதில் பாருங்கள், இந்த டிலீட் கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்த பிறகு நீங்கள் இந்த கூகுள் அக்கௌண்ட் கொடுத்து வச்சுருக்க இதுகள் எல்லாமே டிலீட் ஆகிடும். இந்த பாருங்கள், டிலீட் ஆகிடுச்சா. அதில் பாருங்கள், இந்த இதில் டிலீட் ஆகிடுச்சு. இல்லை நீங்கள் எதை கொடுத்து வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபுல்லாக அவலத்தை நீங்கள் என்ன செய்யுங்க பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டதை நீங்கள் வச்சுருங்க. தேவையில்லாத அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, இதுகளை நீங்கள் டிலீட் பண்ணுங்கள். தேவை அப்படி இல்லைன்னு சொன்னால் இதை நீங்கள் டிலீட் பண்ணிடுங்க. டிலீட் பண்ணிட்டீங்கன்னா சரி. இல்லாட்டி உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் அதிலே சைனிங் ஆகி வரும். நீங்கள் இந்த நீங்கள் எவ்வளோ எப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி போனாலும் கூடுதலாக நியாயமான எப்போக்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் கேட்கணும். இப்போ நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் கொடுத்துருவீங்க. கொடுத்த பிறகு அந்த நீங்கள் எப்போ நீங்கள் டிலீட் பண்ணினாலும் சில பேர் அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் சில வேலை கொடுத்தது இருக்கும். அப்போ அதை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, டிலீட் பண்ணிட்டீங்கன்னா சரி. இப்போ பாருங்கள், இப்போ என்னோடய பாருங்கள், அந்த இவ்வளோ இருக்குது. இதில் நீங்கள் கொடுத்து டிலீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா சரி.
சரி, இதுதான் இன்னைக்கு நான் கொண்டு வந்த வீடியோ. சரி, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இது சம்மந்தமான வீடியோக்கள் வந்து நான் உங்களுக்கு வந்து தரத்துக்கு தயாராக இருக்கிறேன். சரி, ஓகே, பாய். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.